பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாள் என்று பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்து காங்கிரஸ் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியடிகள் அந்த மாதிரி கல் உண்ணக்கூடாதுன்னு சொன்னோடனே தனக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் இருக்கும் அத்தனை தென்னை மரங்களையும் அழித்தவர், ஊர் ஊராக கதராடை விற்றவர். பின்னர் கொள்கை மாறுபாட்டால் அவர் சமூக நீதி காக்க தனி கட்சியை ஆரம்பித்தார். திராவிட கட்சி. பகுத்தறிவு பகலவன்னு பேர். இன்றைக்கி தமிழ்நாடு அனைத்திலும் முன்னெடுப்பாக இருப்பதற்கு முக்கிய காரணம் தந்தை பெரியார் அவர்களே. தன்னுடைய கருத்துக்கள் அத்தனையும் சொல்லிவிட்டு இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்ல மாட்டார். இந்த புத்தகத்தில் இப்படி போட்டிருக்குங்கோ, இதை நீங்கள் வாசித்து பாருங்கோ, நான் சொன்னதை நீங்கள் கேட்கணும்னு இல்லை, வீட்டில் போய் யோசித்து பார்த்து உங்கள் புத்திக்கு சரின்னு பட்டா ஏற்றுக்கோங்கன்னு சொல்லியே சமூக நீதியை கொண்டு வந்தவர். அதிலும் குறிப்பாக பெண் விடுதலைக்காக அதிகமாக பாடுபட்டவர். பொண்டாட்டி செத்தா புதுமா பிள்ளைன்னு ஆண்களுக்கு பெண்ணுக்கு பல கொடுமை, அதை அத்தனையும் மாற்றி இன்றைக்கி பெண்கள் எல்லாரும் சொல்லுவார் கருணாநிதி, அதாவது கைம்பெண்ணு பொட்டு வைப்போம் நாங்கள், விதவைனா பொட்டு இருக்காது, கைம்பெண்ணா பொட்டு இருக்கணும். அது மாதிரி பலவிதமான முன்னேற்றங்களை கொண்டு வந்த பகுத்தறிவு பகலவன். செயற்கரியன செய்வர் பெரியார், அதனால்தான் அவர் பெரியார்.